Hi friends, welcome to Tamil video tutorial. இந்த வீடியோ tutorial நான் உங்களுக்கு நம்ம செலக்ஷனை எப்படி சேவ் பண்றது, அதை திரும்ப லோட் பண்ணி எப்படி திரும்பவும் கொண்டு வரது, இதை பற்றி உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு இமேஜை கஷ்டப்பட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம், தெரியாமல் அதை டீசெலக்ட் பண்ணியிருப்போம். அப்படி இல்லை நம்ம பிசி கூட ஷட் டவுன் ஆகிருக்கலாம். நம்ம திரும்பவும் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் டைமும் எடுத்துக்கூடும், நம்மளுக்கும் போரிங் ஆகிடும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம இந்த செலெக்ஷனை ஒரு தடவை சேவ் பண்ணி வச்சுருக்கலாம். அதை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப எப்போ வேணாலும் அந்த செலெக்ஷனை நம்ம லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் இப்போது சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு செலெக்ஷனை நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செலெக்ஷனை சேவ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் மெனுவில் போயிட்டு சேவ் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். இந்த விண்டோவில் நம்ம இந்த செலெக்ஷனுக்காக ஒரு நேம் கொடுக்கணும். நான் டெஸ்ட்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே பண்ணுறேன். இந்த செலெக்ஷன் சேவ் ஆயிடுச்சு. அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நாம் இப்போது இந்த செலெக்ஷனை டீசெலக்ட் பண்ணிடுவோம். இந்த செலெக்ஷன் போயிடுச்சு. நமக்கு திரும்ப வந்து வேணும்னு நினச்சோம்னா இந்த செலக்ட் மெனுவில் போய்ட்டு லோட் செலெக்ஷன் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கொடுத்தோன்னா நம்ம கொடுத்துருந்த அந்த நேம் இருக்கும். ஓகே பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த செலெக்ஷன் திரும்பவும் நமக்கு கிடச்சிருச்சு. சம்டைம் நம்ம இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டிய நிலமை வரும். அதுக்கு எப்படி இந்த செலெக்ஷனை நம்ம டாக்குமெண்ட்டோட சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் மெனுவில் போய்ட்டு நம்ம இதை பிஎஸ்டி ஃபார்மெட்டில் சேவ் பண்ணணும். இந்த பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோஷாப்ங்கிற ஒரு ஃபார்மெட் இருக்கும். பிஎஸ்டின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். இந்த ஃபார்மெட்டில் சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். திரும்ப இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இந்த செலக்ட் மெனுவில் போய்ட்டு லோடுங்கிற செலெக்ஷன் கொடுத்து பார்த்தீங்களா, இந்த டெஸ்ட்டுங்கிற செலெக்ஷனை நான் திரும்பவும் ரீட்ரை பண்ணிக்கிறேன். திரும்பவும் வந்துடுச்சு. நம்ம இந்த .psd இந்த ஃபார்மெட்டை சேவ் பண்ணால் மட்டும்தான் இந்த டாக்குமெண்ட்டை எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ண முடியும். அப்போது இந்த ஃபார்மெட்டில் தான் இந்த செலெக்ஷனும் சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டியூட்டோரியலோட நாம் செலெக்ஷன் டூல்ஸை முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோ டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு லேயர்ஸை பற்றி தெளிவாக சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.